மழைக்காலம் முடியும் வரை அம்மா உணவகத்தில் இலவச உணவு. முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. மழை காரணமாக புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாள் விடுமுறை. கனமழையால் நிரம்பி வரும் போரூர் ஏரியை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். ஏரிக்கரை பலமாக இருக்கிறதா, நீர்வரத்து திறப்பு பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் போரூரில் உள்ள அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்தார். உணவை டேஸ்ட் செய்து பார்த்தார். சென்னையில் வெள்ள பாதிப்புக்கு அதிமுக அரசே காரணம் என ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொள்ளையடித்தார்களே தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்றார். அம்மா உணவகத்தில் இந்த மழை சீசன் முடிகிற வரைக்கும் இலவசமாக சாப்பாடு போடுறது கூட நான் உத்தரவிட்டிருக்கிறேன். ஆக அதுவும் இல்லாமல் மாநகராட்சி சார்பாக காலை மதியம் இரவு அதுக்குன்னு இருக்கக்கூடிய சமையல் கூடத்தில் சமைச்சு சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கெல்லாம் உணவு வழங்கும். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் மதுரகாளியம்மன் கோவில் உள்ளது. சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று இது. திங்கள், வெள்ளி மற்றும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் மட்டும் இக்கோவில் திறந்திருக்கும். மற்ற நாட்களில் சிறுவாச்சூர் அருகில் உள்ள பெரியசாமி மலையில் அம்மன் அருள் பாலிப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்நிலையில் பெரியசாமி மலையில் உள்ள செல்லியம்மன் சிலை உள்ளிட்ட 19 சிலைகள் கடந்த மாதம் 6ஆம் தேதி உடைக்கப்பட்டது. மறுநாள் அய்யனார் கோவிலில் உள்ள 15 சிலைகள் உடைக்கப்பட்டது. அக்டோபர் 27ஆம் தேதி பெரியசாமி சிலை உள்ளிட்ட 10 சிலைகள் உடைக்கப்பட்டது. தொடரும் சிலை உடைப்பு சம்பவங்களால் பெரியசாமி மலையில் கண்காணிப்பு கேமராவை இந்து சமய அறநிலை அதிகாரிகள் பொருத்தினர். ஆனாலும் 4வது முறையாக பெரியசாமி மலையில் அதிகாலை 3 மணிக்கு 15 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட பொன்னுச்சாமி சிலை உள்ளிட்ட 10 சிலைகளை மர்ம ஆசாமிகள் உடைத்துள்ளனர். கண்காணிப்பு கேமராவையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இதனால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கிராம நிர்வாக அதிகாரி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரிக்கின்றனர். இங்கு பொருத்தப்பட்ட சிசிடிவி சூரிய ஒளி மின்சக்தியில் இயங்கக்கூடியது. சில நாட்களாக மழை பெய்து வருவதால் சிசிடிவி இயங்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். சிலை உடைப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பெரியசாமி மலையில் 24 மணி நேரமும் காவலாளிகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு அறிக்கை விடுத்துள்ளார். சென்னையின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பது மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்துள்ளது. குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களும் மழை நீரில் கலந்துள்ளதால் துர்நாற்றம் வீசத் தொடங்கியுள்ளது. இதனால் சென்னையில் தொற்றுநோய் பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. தேங்கிய தண்ணீர் மூலம் டெங்கு, சிக்கன் குனியா உள்ளிட்ட நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது. எனவே மீட்பு நிவாரணப் பணிகளை அரசு விரைவுபடுத்த வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 11ஆம் தேதி தமிழக கரையை நெருங்கக்கூடும் என வானிலை ஆய்வு தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறினார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 11ஆம் தேதி காலை வட தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும். இதன் காரணமாக தற்பொழுதைய வலுவான வடகிழக்கு பருவமழை 11ஆம் தேதி வரை தொடரக்கூடியது. மழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமான மழை அளவாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகாபலிபுரம் மற்றும் செய்யூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சுமார் 10 மாவட்டங்களில் 15 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 9ஆம் தேதி நவம்பர் முதல் 11ஆம் தேதி நவம்பர் வரை தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடற்கரை பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு 10, 11, 2 நாள் விடுமுறை என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்தார்.
சிவகங்கை அருகே வீராணி கிராமத்தை சேர்ந்தவர் காளீஸ்வரன். இவரது மனைவி பரமேஸ்வரி. 2010 திருமணம் நடந்தது. கருத்து வேறுபாடு காரணமாக 5 ஆண்டுக்கு முன் இருவரும் பிரிந்தனர். வத்தலகுண்டுவில் உள்ள பெற்றோர் வீட்டுக்கு பரமேஸ்வரி சென்றார். 9 வயது மகன் புவியரசனும் 6 வயது மகள் மேகவர்ஷினியும் காளீஸ்வரனுடன் வசித்து வந்தனர். இந்நிலையில் உறவினர்களுடன் வீராணி கிராமத்துக்கு பரமேஸ்வரி காரில் சென்றார். வீட்டில் காளீஸ்வரன் இல்லை. தனியாக இருந்த மகன் புவியரசனை தடுப்பூசி போட வேண்டும் என சொல்லி காரில் கடத்தி சென்றார். அவன் அலறியதால் ஊர் மக்கள் காரை விரட்டி சென்று மடக்கினர். பரமேஸ்வரி உள்ளிட்ட 5 பேரையும் சிவகங்கை போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் சத்துவாச்சாரியில் ஆவின் குளிரூட்டும் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பொது மேலாளராக இருப்பவர் மகேந்திரமால். ஆவின் ஒப்பந்ததாரர் ஜெகன் என்ற ஜெகதீசன் அதிகாரி மகேந்திரமாலை சந்தித்தார். ஒப்பந்த பணிகளை செய்ததற்காக தனக்கு சேர வேண்டிய பணத்தை விடுவிக்கும்படி ஜெகன் கேட்டார். அதற்கு மகேந்திரமால் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். லஞ்சம் தர விரும்பாத ஜெகன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். போலீசாரின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய 5000 ரூபாயை மகேந்திரமாலிடம் ஜெகன் கொடுத்தார். மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக மகேந்திரமாலை கைது செய்தனர். விசாரணை நடக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில் 25ஆம் பட்ட ஜீயர் ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சாரிய சுவாமிகள் உடல்நலக் குறைவால் முக்தியடைந்தார். அவருக்கு வயது 66. பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக திருக்கோவிலூர் சன்னதி வீதியில் உள்ள ஜீயர் இல்லத்தில் உடல் வைக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 8 மணிக்கு இறுதி சடங்குகள் திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் நடக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளுகல் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் சக மாணவிக்கு வகுப்பறையிலேயே தாலி கட்டியுள்ளார். மாணவர்கள் காகிதங்களை கிழித்து அவர்கள் மீது போட்டு வாழ்த்தினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி மாவட்ட பள்ளிக் கல்வி அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். சென்னை அடையாறிலிருந்து பெரம்பூருக்கு மாநகர பஸ் சென்று கொண்டிருந்தது. ஓட்டேரி சுடுகாடு அருகே பைக்கில் வந்த தம்பதியர் சாலையில் இருந்த பள்ளம் காரணமாக நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இருவரும் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் பதைப்பதைப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகிலுள்ள பத்ரிக்கரை குடிசை பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிக்கரை பகுதிக்கு வந்திருக்கிறோம். மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் அதை கையில் எடுத்தால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு ஒரு வெடிவு காலம். அடுத்து இன்னும் 2 கனமழை 11, 12ஆம் தேதி 16, 17ஆம் தேதி வானிலை போர்காஸ்ட் படி. அதனால் போர்க்கால அடிப்படையில் தண்ணி தேங்கறக்கு விடாம வேகமாக மருத்துவ முகாம்கள் இங்கே போட்டு சேத்து புண்ணிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஜுரமோ அல்லது மஸ்கிட்டோ மூலமாக வரக்கூடிய எந்த விதமான நோய்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. முல்லை பெரியாறு அணையில் 142 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கியும் கேரளா முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் தமிழக உரிமையை நிலைநாட்ட வலியுறுத்தி தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கையில் அதிமுக சார்பில் கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தேனி மாவட்டத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தலைமை வகித்தார். நீர் வருகின்ற பொழுது என்ன அளவினை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அதன்படிதான் நாங்கள் 138.5 அடியாக நீரை குறைத்து மற்ற அதற்கு மேலே வருகின்ற தண்ணியை வெளியே அனுப்பினோம் என்று சொல்கிறார்கள். இது சப்பக்கட்டு. அம்மா மட்டும் எப்படி 142 அடியாக நீரை தேக்கி வைத்தார்கள்? அதற்கு இன்றைக்கு ஆளுகின்ற அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும்.
மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திண்டுக்கல்லில் முன்னாள் அமைச்சர் சீனிவாசன், ராமநாதபுரத்தில் மாவட்ட செயலாளர் முனியசாமி, சிவகங்கையில் செந்தில்நாதன் எம்எல்ஏ தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. முல்லைப் பெரியாறு அணையை இயக்கும் முழு அதிகாரம் தமிழகத்திற்கு மட்டுமே உள்ளதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். இன்னைக்கு என்ன பிரச்சனை? அவர்களாகவே 138.5 அடி இருக்கும் போதே தண்ணீர் திறந்து விட்டாங்க. அணையினுடைய முழு பாதுகாப்பினை பேணுவதற்கும், அணையை பராமரிப்பதற்கும், அதனை இயக்குவதற்கும், திறந்து விடுவதற்கும், மூடுவதற்கும் ஒரே அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு. யாருக்கு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசும் கேரள அரசும் அம்மா அவர்கள் பெற்று தந்தார்கள் 142 அடி. இன்றைக்கு அது 138.5 வரும்போதே தண்ணியை திறந்து விட்டாங்க. அதுக்கு துரைமுருகன் இன்னைக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கார். பொதுப்படை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், நீர்வள அலுவலர்கள் நீர் வருகின்ற பொழுது என்ன அளவில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அதன்படிதான் நாங்கள் 138.5 அடியாக நீரை குறைத்து மற்ற அதற்கு மேலே வருகின்ற தண்ணியை வெளியே அனுப்பினோம் என்று சொல்லுகிறார்கள். இது சப்பக்கட்டு. அம்மா மட்டும் எப்படி 142 அடியாக நீரை தேக்கி வைத்தார்கள்? அதற்கு இன்றைக்கு ஆளுகின்ற அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். சாலைகளை அகலப்படுத்துவது தொடர்பான பொதுநல வழக்கை தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வு விசாரித்தது. மழை பாதிப்பு குறித்து கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி, 2015ஆம் ஆண்டில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு பிறகு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு கேள்வி எழுப்பினார். பருவமழை மீண்டும் அதிகாரிகளுக்கு பாடம் கற்பித்துள்ளது என்றார். ஒரு வாரத்திற்குள் நிலைமை சீராக்க வேண்டும், இல்லை என்றால் தனிச்சையாக கோர்ட் முன்வந்து வழக்கு தொடரும் என எச்சரித்தார். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருப்பதால் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படை ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று எடப்பாடி சொல்லியிருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் தண்ணி நீர் 10 வருஷமா இவங்க தான் ஆட்சி பண்ணாங்க, தூர்வாரி வார்கால் கட்டிருக்கலாம், பண்ணியிருக்கலாம்ல. குறை சொல்றதுக்குன்னு ஒரு ஆட்சி ஒரு தலைவர் வேண்டியதில்லை. இப்போ வெளியில வேற கட்சிக்காரங்க பேசுறது வேற. 10 வருஷ காலம் ஒரு ஆட்சியை நடத்துறவங்க அவங்க எங்களை குறை சொல்லக்கூடாதுல்ல. நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், நீங்க இனிமேல் இதை மிச்சத்தை செய்யணும்னு சொல்லணும்ல. அப்படி சொல்லல அவர். அவங்க செய்ய தவறு இதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சென்னையில் மக்கள் தொகை 80 லட்சம். ஒரு மாதத்திற்கு 1 TMC குடிநீர் தேவை. இதை செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல், சோழவரம், தேர்வாய், கண்டிகை உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் 70% பூர்த்தி செய்கின்றன. தென்மேற்கு, வடகிழக்கு பருவமழைகள், ஆந்திர கண்டலேறு அணையிலிருந்து பெறப்படும் நீர் ஆகியவை சென்னை குடிநீர் ஏரிகளின் முக்கிய நீராதாரமாக உள்ளது. சென்னையில் கடந்த 6ஆம் தேதி இரவு விடிய 23 சென்டிமீட்டர் மழை கொட்டியிருந்தது. நீர்த்தேக்கங்கள் அபாய கட்டத்தை எட்டியதால் உபரி நீர் திறக்கப்பட்டது. முறையான நீர் சேமிப்பு கட்டமைப்புகள் இல்லாததால் 100 நாட்களுக்கு தேவையான 3.26 TMC நீர் கூவம், பக்கிங்ஹாம் கால்வாய்களில் வெளியேறி கடலில் கலந்து வீணானது. மழைநீரை சேமிப்பு கட்டமைப்பு வசதிகளை அரசு சிறப்பு திட்டம் மூலம் ஏற்படுத்த வேண்டும் என நீராதார வல்லுநர்கள் வலியுறுத்தினர். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஆவின் தொழிற்சாலையில் பால்வள அமைச்சர் நாசர் ஆய்வு செய்தார். கடந்த முறை மழையின் போது ஆட்சியாளர்களின் கவனக்குறைவால் பால் லிட்டருக்கு 200 ரூபாய் வரை விற்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இம்முறை அதுபோன்று நடக்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். கடந்த முறை 1 லிட்டர் பால் 200 ரூபாய்க்கு வித்துச்சு.
1 லிட்டர் ஆவின் பால் மொத்தம் பால் 200 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி நிலையெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்றைய தினம் நாங்கள் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எந்த டைம் அவங்களுக்கு பால் கிடைக்கலன்னு சொல்லி தகவல் கொடுத்தாலும் அந்த வார் ரூம் சொன்னாங்கன்னா அது உடனே அவங்களுக்கு நேரடியாக பால் கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் எந்தெந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிறோம் அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு போட்டுகள் மூலம் நாங்கள் இந்த பாலை அவங்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்வதற்கும் நம்முடைய மேலாளர் திரு கந்தசாமி அவர்கள் அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மழை வந்தாலும் இந்த மழையை மேற்கொள்ளவும், இதற்கு மேற்கொண்டு மழை பெரிய மழை வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவை ஏற்று நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். தொடர் மழை காரணமாக சென்னையில் தக்காளி விலை கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மழைக்கு முன்பு 1 கிலோ தக்காளி 45 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிலோ வெங்காயம் 40 50 உயர்ந்துள்ளது. கேரட் 50 70 பீன்ஸ் 30 50 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அவரைக்காய் 75 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 10 ரூபாயும் அதிகரித்து 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கனமழை காரணமாக புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், ராமநாதபுரம், கடலூர், நாகை, விருதுநகர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, நெல்லை, தென்காசி, சிவகங்கை, மதுரை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த கோவாக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் வழங்கியது. இதையடுத்து கோவாக்சின் நவம்பர் 22 முதல் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்படும் என பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கான பிரிட்டன் தூதர் அலெக்ஸ் செலிஸ் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், கோவாக்சின் செலுத்தி பிரிட்டன் வரும் இந்தியர்கள் நவம்பர் 22 முதல் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியது இல்லை என தெரிவித்துள்ளார். தேனி மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்து வருவதாலும் முல்லை பெரியாறு அணை நீர் திறப்பு அதிகரிப்பாலும் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 71 அடி உயரம் கொண்ட அணை 68.50 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் வைகை கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. அணைக்கு வினாடிக்கு 2889 கன அடி நீர்வரத்து உள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக ஒரே ஆண்டில் வைகை அணை 3வது முறையாக நிரம்ப உள்ளதால் 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். விழுப்புரம் தலவானூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணை 2020 அக்டோபரில் கட்டி முடிக்கப்பட்டது. 400 மீட்டர் நீளமும் 3.1 மீட்டர் உயரமும் கொண்ட இந்த அணையை அப்போதைய அமைச்சர் சி. வி. சண்முகம் திறந்து வைத்தார். அந்த அணை ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளத்தில் உடைந்தது. தற்போது தடுப்பணையின் மற்றொரு பகுதியும் உடைந்து தென்பெண்ணை ஆற்றில் நீர் வெளியேறுகிறது. இதனை காண பொதுமக்கள் திரண்டதால் அணையின் ஒரு பகுதி இடிந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. போலீசார் வந்து பொதுமக்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் மேலும் 10,126 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. கேரளாவில் 5,404 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது. மற்ற மாநிலங்களில் 1000க்கும் கீழ்தான் பாதிப்பு உள்ளது. மொத்த பாதிப்பு 3,43,00,000 அதிகரித்தது. 11,982 பேர் குணமடைந்தனர். டிஸ்சார்ஜ் ஆனவர்களின் எண்ணிக்கை 3,37,00,000 உயர்ந்தது. இன்னும் 1,40,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். கோவிட் தொற்றுக்கு மேலும் 332 பேர் இறந்தனர். பலி எண்ணிக்கை 4,61,000 அதிகரித்தது. இந்தியாவில் இதுவரை 109,08,00,000 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மேலும் 39 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது.
மொத்த பாதிப்பு 1.28 லட்சமாக உள்ளது. 42 பேர் குணமடைந்தனர். டிஸ்சார்ஜ் ஆனவர்களின் எண்ணிக்கை 1.26 லட்சமாக உயர்ந்தது. இன்னும் 267 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இறப்பு இல்லை. பலி எண்ணிக்கை 1862 உள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இன்று சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மதுரை பாலமேடு அருகேயுள்ள சாத்தையாறு அணை 29 அடி உயரம் கொண்டது. கடந்த 2018இல் கஜா புயலின் போது நிரம்பியது. நீர்வரத்து ஓடைகள் ஆக்கிரமிப்பு, கால்வாய்களை பழுது நீக்காததால் மழை பெய்தாலும் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது. தற்போது பெய்து வரும் கனமழையால் அணை நீர்மட்டம் 28 அடியை எட்டியது. ஓரிரு நாளில் அணை முழு கொள்ளளவை எட்டும். 4 ஆண்டுகளுக்கு பின் அணை நிரம்புவதால் பாசன வசதி பெறும் 10 கண்மாய்களின் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெயின்ஃபால் இதுவரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கின்றது. ஆனால் நம்மளுடைய கம்மாக்கள் ஒரு 70% கம்மாக்கள் நிரம்பி இருக்கின்றது. அதனால் இந்த கம்மாயிலிருந்து தண்ணி வெளியேற்றுவதற்கும் வரத்து கால்வாய்கள் அதுபோல் அவுட்ஃப்ளோ சேனல்ஸ் எல்லாம் பன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பிடபிள்யூடி மற்றும் ரெவென்யூ மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இணைந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 29 அடி இருக்கக்கூடிய சாத்தையாறு அணை நிரம்பக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏதாவது ஆக்கிரமிப்புகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சால் கண்டிப்பாக அகற்றுவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும்.